இன்றைக்கி நம்ம வந்து கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கடலையை நல்லா வந்து வறுத்துக்கலாம். நிலக்கடலை வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் சொல்லி தருவேன். உங்களுக்கு தெரியலைன்னா அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமாட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு ஆகணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறையாக அந்த மாதிரி அரைச்சா போதும். இந்த மாதிரி குறையாக அரைக்கணும், ரொம்ப பவுட்ராக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு காய்க்க தொடங்கிடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து பாகு பதத்துக்கு நல்லா அதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். தீயை வந்து அதிகமாக வச்சுட்டே நம்ம அதை நல்லா வந்து கிண்டி கொடுக்கலாம். ஆண்டி கேப்பில் வந்து பாத்திரமோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸோ வச்சுட்டு ஆயில் இல்லைனா கீ வந்து அதில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மோல்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பாகு பதம் வந்துடுச்சு, நல்லாவே கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் திக்காக. ஸோ இப்போ வந்து விட்டு பார்த்துடலாம், கரெக்டான பதம் இருக்கா என்னென்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை பதம் தான் வந்திருக்கு, பாகு பதம் கிடையாது. அப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்போ வந்து கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இதை இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பதம் வரும், அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம கையில் உருட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஏதாவது போட்டோன்னா கல் விழுறது மாதிரி சவுண்டு கேட்கணும். சவுண்டு வரணும் நம்ம போட்டோன்னா. சவுண்டு வராமல் இருந்ததுன்னா அது வந்து கரெக்டான பதம் கிடையாது. ஸோ இப்போ சவுண்டு வருது, கரெக்டான பதம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கடலையை வந்து போட்டுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சோம்ல கடலை, அதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பவுட்ரும் அப்புறம் அந்த சர்க்கரை பாவு காய்ச்சதும் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மோல்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்ல, ஸோ அதில் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு அந்த சூடோடையே நல்லா நம்ம வந்து பரப்பி விட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து மோல்டு ஆனதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சூடாறினதுக்கப்புறமா நம்ம அதை வெளியே எடுக்கலாம். அதுவரை அது அதிலே தான் இருக்கணும். சூடு ஆறிடுச்சு, இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த பாகு நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். பாகில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.